வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நெப்போலியன் வீட்டில் விசேஷம் 3 மாதங்களில் இப்படியா உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் தனுஷும் குடும்பம். இணையதளத்தில் வெளியான ஒரு செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நெப்போலியனுக்கும் தனுஷ் குணால் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மூத்த மகன் தான் தனுஷ் அவர்களுக்கு தசை சிதைவு நோய் இருக்கிறது. எனவே சிகிச்சைக்காக குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாரு. இப்படிப்பட்ட சூழலில் கடந்த வருடம் நெப்போலியன் மகனுக்கும் அக்ஷயா என்பவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பிறகு உச்சகட்ட மகிழ்ச்சியோடு தங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்ட 2 பேருமே ஹாலிவுட்டின் மூத்த மற்றும் முக்கியமான நடிகரில் ஒருவரான நெப்போலியன் பாரதிராஜா இயக்கிய புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்த வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்தி படிப்படியாக முன்னேறினார். கதாநாயகன் மட்டுமல்லாமல் வில்லன் நடித்து அசத்திய அவருக்கு தனுஷ் குணால் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. அவர்கள் மூத்த மகனுக்கு தனுஷுக்கு தசை சிதைவு 10 வயதிலேயே கண்டறியப்பட்டது. இதற்கிடையே அரசியலில் காலடி எடுத்து வைத்த நெப்போலியன் மத்திய இணையமைச்சராக பதவி வகித்தார். இப்படிப்பட்ட இருக்க தனது மகனுக்காக சிகிச்சை இந்தியாவை விட அமெரிக்காவில் சிறப்பாக கிடைக்கும் என்பதால் குடும்பத்துடன் இந்தியாவை விட்டு வெளியேறாமல் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அங்கு ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்து மென்பொருள் நிறுவனம் சொந்தமாக நடத்தி வருகிறார் நெப்போலியன். அந்த மென்பொருள் நிறுவனத்தின் தான் மகன் தனுஷ் முக்கியமான பொறுப்பில் இருந்து வராரு. இப்படிப்பட்ட இருக்க தனது மகனுக்கு தனுஷுக்கும் செய்து வைக்க முடிவு செய்தார் நெப்போலியன் அவர்கள். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை நெப்போலியன் அவரது மனைவியும் பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் வைத்து சிம்பிளாக நிச்சயதார்த்தம் முடிந்தது. தனுஷ் வீடியோ காலில் அந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. நிச்சயதார்த்தம் முடிந்ததை அடுத்து இருவருக்குமான திருமணம் நடைபெறும். நவம்பர் மாதம் ஜப்பானில் வைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் குஷ்பு, மீனா, கலா மாஸ்டர், ராதிகா, சரத்குமார் உள்ளிட்ட பலருமே கலந்து கொண்டாங்க. திருமணத்தில் நடந்த திருமணம் தொடர்பாக நிகழ்வுகளை கலா மாஸ்டர் கவனித்திருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு தனுஷும் அக்ஷயாவும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி வந்தாங்க. இந்த நிலையில் நெப்போலியன் வீட்டில் விசேஷம் நடந்திருக்கிறது. அதாவது திருமணம் முடிந்த கையோடு சில நாடுகளுக்கு சென்ற நெப்போலியன் குடும்பம் தற்போது மலேசியாவில் இருக்காங்க. நெப்போலியன் அவர் மகன்களும் மருமகளும் மனைவியின் அனைவருமே அங்கே தான் தற்போது இருக்காங்க. இப்படி இருக்க திருமணம் முடிந்து 3 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தனுஷ் அக்ஷயா தம்பதி திருமண ரிசப்ஷனை மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் வைத்து பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க நெப்போலியன். அது தொடர்பான வீடியோ ட்ரெண்டாகி வருகிறது. வீடியோவில் தனுஷ் அக்ஷயாவும் நிரம்பிய மகிழ்ச்சியோடு காணப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.